அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவன்றே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவனுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுடைய தலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகபாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவனுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுடைய தலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பரண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிர்க்கும் ஓடிப்போம். இந்த தேவனுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுடைய தலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுடைய தலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. கர்த்தரையாகிலம் படைத்தவரை காத்து நம்மை ஆள்பவரை. கர்த்தரையாகிலம் படைத்தவரை காத்து நம்மை ஆள்பவரை. ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. அன்பராய் நல்ல நண்பராய் மீட்பராய் நல்ல
மேய்ப்பராய் அன்பராய் நல்ல நண்பராய் மீட்பராய் நல்மேய்ப்பராய் ஜீவனை தந்த நம் இரட்சகரை உண்மையாய் ஆராதிப்போம். ஜீவனை தந்த நம் இரட்சகரை உண்மையாய் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. வேளையில் நல்லாவியை ஆராதிப்போ. ஆராதனை வேளையில் நல்லாவியை ஆராதிப்போ. உயிர்த்தெழுதலின் வல்லமையை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவரை உயிர்த்தெழுதலின் வல்லமையை உயிர்ப்பிக்கும் ஆற்றல். மேரி சிஸ்டர், மேரி சிஸ்டர், மேரி சிஸ்டர், கேக்குதா நான் சொல்றது? சார் குட் ஈவினிங். கேக்குது சார். கேக்குதா சார்? ஆமா கேக்குது, கிளியரா இருக்கு. சரி, நான் மேரி சிஸ்டர் ஒருவேளை ஆன் பண்ணிட்டு எங்க போயிட்டாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, நினைச்சிட்டு அதாவது இது ஒரு நம்ம பழைய மெட்டர்லயே மறுபடியும் போயிட்டேன். அப்படியா? ஆமா, ஏன்னா இது சரியா ஒர்க் பண்ணல. ஒவ்வொரு படம் வந்து ஒன்று வரமாட்டேங்குது. அதனால இது போட்டு இது நல்லா ஒர்க் பண்ணுது, போட்டாச்சு. இந்த மாதிரி மாத்திரம் இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாத்திரம் அங்கேருந்து காப்பி பண்ணிக்க போட்டாச்சு. நாளைக்கு இருந்து அடுத்த வாரத்துல இருந்து மாத்திடுவோம். சரியா? ஓகே ஓகே, பழைய ஸ்கீம் போடுவோம். சரி, ரைட், ஓகே. கொஞ்சம் ட்ராங்க்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கு, அதை மாத்திடுறேன். நான் ஒரு 1 hourல கால் பண்ணிட்டு. அப்படியே சிஸ்டர்? ஓகே ஓகே. இல்ல நான் இப்போ இல்ல ஆரம்பிச்சிருவா எப்படி? ஆரம்பிச்சு இல்ல நீங்க இருப்பீங்கல்ல சார். 2 minutes இருக்கேன்னு பார்த்தேன். இல்ல அதுக்காக கேட்கல, நீங்க சொன்னதுனால 1 hour கழிச்சு தான் இல்ல, நான் இன்னொரு கால் வந்தது சார், அதுக்கு சொன்னேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே. உள்ளவரை கடைசி மட்டும் துணையாய் நிற்பவரை மகிழ்வுடன் ஆராதிப்போ. கடைசி மட்டும் துணையாய் நிற்பவரை மகிழ்வுடன் ஆராதிப்போ. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் திரியேகரை.
அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார், அவர் அற்புதமா. Still you can start. Shall I start? Yes, sir. Yes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவின் இந்த மாலை ஜெப வேலைக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த 927வது நாளாகிய இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட இந்த முழு நேரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். முதலாவதாக இந்த ஆரம்ப ஜெபத்தினை நமது அன்பு சார் ப்ரொஃபசர் எஸ்.டி. டேனியல் அவர்கள் நடத்துவார்கள். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, அருமையான மாலை வேளையிலே ஒரு சிறு குழுவாக கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றியோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் கூடியிருக்கிறது எங்களுடைய திறமை வைத்தல்ல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பை நம்பி வந்திருக்கிறோம். விசேஷமாக நாளாண்டவரை நாங்கள் தியானிக்க போது புதிய ஆவியை குறித்து தியானிக்க போகிறோம்ப்பா. ஆகையால் எங்களுக்குள் எல்லோருமே இந்த புதிய ஆவி என்று இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரை ஆட்கொள்ளும் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு இப்படி கிருபை நிமித்தமாக புதிய ஆவியின் வல்லமை கொடுத்து அதை எங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்து அந்த வல்லமையோடு கூட நாங்கள் இயங்கத்தக்கதாக கிருபித்தாரும் சுவாமி. எங்கள் சொந்த பலத்தால் ஒன்றும் செய்யவே முடியாது ராஜா. மனமணிய ஆண்டவரே, உம்முடைய பலத்தை கொண்டு நாங்கள் செய்யத்தக்கான கிருபித்தாரும் ஜெபிக்க. விசேஷமாக நாடு கூட என்ன செய்து கொடுக்கிற மேல மகள் சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களை உங்களுடைய விசேஷ அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவரே, என்ன வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ள சொல்லி திட்டமிட்டு வைத்ததோ அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்ததாக கிருபித்தாரும் சுவாமி. இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. விசேஷமாக தேவனே, ஆண்டவரே, புதிய பாடலை பாடப்பட அண்ணா சகோதரி அவர்களை விசேஷ அபிஷேகம் நிரப்பி ஆண்டவரே, அந்த நாவலை ஆண்டவரே வத்தருடைய கத்தருடைய வார்த்தை இறங்கி உணவு செபிக்கிறோம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியை என்ற பாடலை பாடப்படுகிற சுவாமி. புதிய ஆவி, இந்த புதிய புனித ஆவி அதனுடைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத கருத்தை கிருபித்தாங்க சுவாமி. ஆண்டவரே, செய்தி வேளையில் கூட உங்களுடைய கிருபை ஜெபிக்கிறோம். விசேஷ அபிஷேகத்தை கொடுத்தாண்டவரே, கத்த வார்த்தையை கத்த தந்தபடியே பகிர்ந்து கொள்ள கத்த கிருபித்தாரும் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை வாசிக்கிறதான சகோதரியை பலப்படுத்தி ஆண்டவரே, பலமையான வார்த்தையை வாசிக்க முடியாகவும் அந்த வார்த்தைகளுக்குள் எழுதப்படுவதற்கான கிருபித்தாங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, ஜெபிக்க போயிருவோம்ப்பா. ஆண்டவரே, கத்தருடைய பிரசனம் இருக்கும் ஜெபிக்கும். விசேஷமாக தேவனே, நாங்கள் யாவரமாக ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற வந்து கொண்டிருந்த அருமையான சகோதரி பியூலா ஜெபத்திற்காக ஜெபிக்கும். கத்தாவே, கத்தத்தாமே அந்த மகளை கத்தர் எடுத்து உம்மண்ணில் எடுத்துக்கொண்டிருப்பா. அது உங்களுடைய திட்டமா இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் கத்தாபி, ஸ்தோத்திரம் ராஜா. நல்ல ஆண்டவரே, அருமையான சகோதரன் ஜெபத்தில் ஆண்டவரே, நல்ல ஒரு சமாதான ஆவி தந்து ஆண்டவரே, குடும்பத்திலே அவர்கள் இணைந்து இழைப்புக்கு மாறாக சமாதானம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இவங்களை ஆசீர்வதியும் சுவாமி. தென்கிழக்கு ஆசிய ஆளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஏற்கனவே நாங்கள் ஜெபித்திருக்கோம் ஆண்டவரே. ஒரு பகுதி மாதம் பாகம் 2ஆவதாக ஆண்டவரே, இன்னும் 3 குறிப்பிடாக ஜெபிக்க போகிறோம் சுவாமி. மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமா தேவனே, செய்தித்தாளோட அழைப்பிலே கூட நாங்கள் பல காலங்கள் ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கு ஜெபிக்க குறிப்பிட்டு இருக்கிறோமோ எல்லோரும் வந்து சேர கிருபை தந்து அவள் பார்த்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கான கிருபை தாரும் சுவாமி. ஜெப ஆவி ஊற்றும் ஆண்டவரே, அந்த புதிய ஆவிகளை ஊற்றி ஆண்டவரே, ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கிறதுக்கான கிருபை தாரும். சாட்சியுள்ள வாழ்க்கை தந்து ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா புதிய கன மகிமை மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நமது ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நமது இணையதள நேரலை நிர்வாக தலைவர் நம்முடைய அன்பு சார் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இப்பொழுதும் கூட நாம் புதிதாக என்ற தலைப்பிலே நாம் இந்த மாதம் முழுவதும் தியானித்து வருகிறோம். இன்றைய புதிய ஆவி என்கிற தலைப்பிலே இன்று நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஏற்றாற்போல் நமது சார் அழகாக ஒரு பாடலை எடுத்திருக்கிறாங்க. சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் அதை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே,
புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியை, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, தடைகள் நீக்கும் தயாபரரை உடையாய் வாருமையா, தடைகள் நீக்கும் தயாபரரை உடையாய் வாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, நீர் வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே, இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, நீர் வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியை, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியை, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. ஆமென். ஆமென், ஆமென். ரொம்ப அருமையா பாடுனீங்க சகோதரி. கர்த்தர் இத்தனை பெரிய தாளந்தை சகோதரிக்கு கொடுத்திருக்கார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட இன்றைய தலைப்பிற்கு ஏற்றவாறு ஆதாரமான வார்த்தைகளான எசேக்கியேல் 11:17 முதல் 20 வரை நம்முடைய வேத பாடமாக வாசிப்பவர்கள் சகோதரி எஸ்தர் ரதிமுத்து. கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 20ஆம் வசனம் வரை. ஆதலால் நான் உங்களை ஜனங்களில் இடத்தில் இருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் என்று அகலப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாய். ஆமேன். இப்பொழுதும் கூட புதிய ஆவி என்ற தலைப்பிலே நம்ம மத்தியிலே இருக்கிற அன்பு சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள்
நம்மிடையே தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். தேவன் தாமே அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சிஸ்டர் மியூட் எடுத்துருங்க. ஓகே, எடுத்தேன், விழுந்துட்டு திரும்பி அப்படியே விழுந்துட்டு. அனைவருக்கும் தோத்திரம், அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அண்ணா அழகா என்ன பண்றாங்க, 927வது நாளா நடத்தி செல்வதற்கு ஆந்திர கிருபை பாராட்டியிருக்காருங்க. அவங்க இந்த மாசம் எடுத்த இந்த ஜனவரி மாசம் எடுத்த தலைப்பு என்னன்னா, புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிறேன் தலைப்பின் கீழ அவங்க நிறைய குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏழாவது இதுல அந்த தலைப்புல புதிய ஆவி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு ஆதார வசனமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எசேக்கியேல் 11:19 சொல்லியிருக்காங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருந்துவேன். அழகான வார்த்தை இது. நம்முடைய தேவன் யாருக்கும் கொடுக்கப்படாத தேவன், அறியாத தேவன் சொல்லிட்டு நம்ம அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்ப்போம். அறியாத தேவனை வணங்குனாங்க அப்படின்னு சொல்லி. அறியாத தேவனா இயேசுதான். என்ன இப்போ நம்ம தேவன் திரியேக தெய்வமா இருக்காரு. வானத்தையும் பூமி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அங்க யார் இருக்கா? தேவன் இருக்காரு, ஆவியானவர் இருக்காரு. அடுத்தால நம்ம ஆண்டு சொல்றாரு, நீதிமொழிகள் 8 பார்த்தோம்னா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே, அதாவது நீரூற்றுகள்லாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் அவர் மடியில செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அப்ப திரியேக தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரியேக தெய்வம், திரியேக தெய்வம், ஆள் தத்துவம் உள்ள திரியேக தெய்வம். மூன்று ஒன்றா இருக்கு. நம்ம திரியேக தேவனை நம்ம பெற்றுக்கோ. இந்த ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த திரியேக தெய்வம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நியாயங்களை கை கொண்டு அவைகளின் படி செய்ய, கட்டளைகளை கை கொண்டு கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு அதன்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை யாருக்கு தருவேன்னு சொல்றாங்க? ஏசப்பா கடவுள் தான் நம்மளுக்கு தருவார், கர்த்தர் தான் நம்மளுக்கு தருவாங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு ஏக அந்த கட்டளைகளின்படி நடக்கிறதுக்கும் நியாயங்களை கை கொள்வதற்கும் நம்மளுக்கு ஏக இருதயத்தை அவர்தான் தந்து நம்மளுக்குள்ள புதிய ஆவியை கொடுத்து நம்மள என்ன ரட்சிப்பின் பாதையில் நடத்துறார். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அப்படின்னு சொல்லி அருளுவேன்னே சொல்லியிருக்கார் ஆண்டவர். அப்போ இத நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அப்போ நம்ம திரியேக தேவனை பெற்ற நம்மளுக்கு நம்மளுக்குள்ள ஆவி வேணும். பரிசுத்த நம்மளுக்குள்ள ஒரு ஆவி வேணும். அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்காரு. எப்படின்னா, ஆவியை எப்பொழுது கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, புதிய ஆவி எப்பொழுது கொடுப்பேன்னு சொன்னார்னா, நம்ம அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்கன்னு சொன்னார். எப்போ ஞானஸ்தானம் பெற்று அட்டெண்டன்ஸ் ஏசப்பா கூடிய கர்த்தருடைய அட்டெண்டன்ஸுக்குள்ள நம்ம எப்ப வாரமோ அப்பொழுதுதான் என்னது நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வரம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அட்டெண்டன்ஸ்குள்ள வரணும். அப்போ நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுதுன்னு சொல்ற எல்லாருமே கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ஞானஸ்தானம் எடுத்து அந்த அட்டெண்டன்ஸ்குள்ள நம்ம கண்டிப்பாக என்னது வரணும். வந்தாதான் அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்ல வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை எப்படின்னா நம்ம கேட்டு பெறணும்னு சொல்லிருக்காரு. கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தா
பேர் கிறிஸ்தவம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சபைகள்ல பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகணும், பைபிள் எடுத்துட்டு போகணும், நம்ம கிறிஸ்தவங்கன்னு வெளியே காட்டிக்கிடணும், நல்லா நீளமா செயின் போட்டு கிராக் போட்டு போனாலே நம்ம கிறிஸ்தவங்க. அப்படி கிடையாது. அது என்னன்னா நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவி வரணும், பரிசுத்த ஆவி இருக்கணும். இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன விரும்புதாரோ அவர் நடத்துதல் நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவிய லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ட்டு. நம்மளுக்குள்ள ஆவி வரணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரோட என்ன செய்யணும்? அந்த காலத்துல ஆண்டவரால படைக்கப்பட்டவங்க நோவா, ஏனோக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆண்டவரோட சஞ்சரிச்சாங்க. ஆபிரகாம் ஆண்டு கூடயே நடந்தார், ஆண்டு கூடயே இருந்தார், ஆண்டு கூட பேசினாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்யப்பட்டது? உரைக்கப்பட்டது, ராஜாக்களுக்கு உரைக்கப்பட்டது எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இப்போ இந்த காலத்துல என்னன்னா நம்மளுக்கு ஏசப்பாவை ஆண்டு தந்துட்டாரு. ஏசப்பா வந்துட்டாங்க பூமிக்கு வந்து இந்த 2வது என்ன செய்தாங்க? நம்மளுக்குள்ள வந்து நம்ம கூட வாழ்ந்து நம்மளுக்காக என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 1 கொரிந்தியர் 6:19 நம்ம சரீரம் தான் என்னது? தேவனுடைய ஆலயமா இருக்குது. அப்ப நம்மளுக்குள்ள ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடுவாரு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் என்னை நடத்தி செல்லும் ஐயா. அழகாக ஒரு பாட்டு பார்த்தீங்க, நல்லா பாடுவார். அப்ப அதுல சொல்வாரு, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வழி நடத்தும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அழகாக என்ன செய்றாங்க? ஃபாதர் பாட்டு பாத்தீங்கன்னா வசனத்துல இருந்தா ஃபாதர் எடுத்திருப்பாங்க. எந்த பாட்டு வெளியில இருந்து வராது, வார்த்தைகள்ல வித்தியாசமே வராது. எங்க பார்த்தீங்களும் ஃபாதர் பாட்டுல வசனம் இருக்கும். வசனம் இதுவும் கூட அப்போஸ்தலர்ல இருந்தா எடுத்திருக்காங்க இந்த வார்த்தைகளை. அப்போ நம்மளுக்குள்ள வாசம் செய்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளதான் இருக்க. நம்ம சரீரம் அவர் வாழும் ஆலயம். அப்ப நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அப்ப நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா அவர் கட்டளைகளின் படி நடந்து நியாயங்களை கை கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர் ஏக இருதயத்தை நமக்குள்ள தந்து நம்ம என்ன செய்வார்? நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சத்துல எடுத்து சதையான இருதயத்தை நம்மளுக்கு தருவார். அப்ப நம்ம ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யணும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அழகா வசனம் சொல்லுது, எப்பவும் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டு கூட உறவாடுறதுக்கு என்னது? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா பைபிள். யாருக்குமே கொடுக்கப்படாதது வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை இருக்கு அதிகமா. நம்ம 1வது சங்கீதத்துல பார்ப்போம், வார்த்தைகளா என்ன இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம ஆண்டுக்குள்ள அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த பரிசுத்த ஆவி, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்ன செய்யும்? செயல்படும். நம்மள எப்படி வழி நடத்துங்கிறத, எப்படி செல்லுன்னு சொல்லும். நம்ம ஆண்டு கூட அதிகமாக உறவாட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்போ யோவான் 14:17 ஆண்டு ஏசப்பா சொல்றாங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க மட்டும்தான் பெற்றுக்கொள்ளுவாங்க. அதான் ஆண்டவர் தெளிவா ஆண்டவர் வாசனம் அவர் பேசுறாரு நம்மகிட்ட. இருக்கிறபடியால் அவனை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசமாய் இருந்து உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப என்ன? ஆண்டு கூட நம்ம ஒட்டி உறவாடி எப்பவும் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்துல வச்சுக்கணும். மோகனன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்னு வேண்டாம், நடந்துகிட்டே பேசிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டே பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கலான்ட்டு. அது மாதிரி எங்க பிரதர் ஜெயசுந்தர்னு சொல்லுவாங்க, எப்பவும் இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், இயேசுன்னு மூச்சு உடம்பெல்லாம் இயேசுன்னு சொல்லுங்கம்மாங்க. அத சொல்லுவேன், நான் அபியாசப்படுத்துவேன். நான் நிறைய என் வாழ்க்கையில நான் எங்க போனாலும் நான் இதை என்ன செய்வேன்? எங்க போனாலும் இந்த இதை நான் இந்த மோகனன் சொல்றதெல்லாம் நான் அப்படியே அபியாசப்படுத்துவேன். வேலை செய்யும் போது இயேசுன்னு சொல்லிட்டு போயிருவேன். யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணணுமோ உட்காந்து ஜோம் அப்படி ஃபுல்லா
ஆண்டுக்குள்ளேயே நடக்கணும், ஆண்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை செய்ய ஆரம்பிப்பேன். அந்த வழி நடத்த எனக்கு கிடைச்சது. அதத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காரு பாருங்க. இதுல யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் சொல்றாரு. பரலோகத்துல இன்னைக்கும் நம்மளுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு யாரு, ஒரு நியாய வக்கீல், நம்மளுக்காக போராடுகிற, நம்மளுக்காக பேசுகிற, பரிந்து பேசுகிறவர் வானத்துல பரலோகத்துல பிதா கூட இருக்காரு. அழகா வார்த்தையால சொல்லிட்டாரு. ஆண்டு சொன்ன வார்த்தைகள்ல ஒரு நாள் என்ன செய்யாது, மாற்றம் கிடையாது. நம்ம எல்லாம் எவ்வளவு குப்பையும் தூசியுமானவர்கள். நம்ம சொன்ன வார்த்தைகளே நம்ம நினைக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், பிதாவே வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவே வேண்டிக் கொள்வேன். அப்ப நம்ம தேற்றரவாளன் நம்மளுக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவி என்னன்னா அதுக்காக அப்ப நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் நம்மகிட்ட கிறிஸ்துவின் செயல்பாடுகள் வெளிப்படும். ஆவியானவர் சமாதானம் மட்டும் இல்ல, நமக்குள்ள என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில ரொம்ப மனசு உடஞ்சு போய் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப உடஞ்சு போய் இருக்கோம் நாங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நம்மளுக்குள்ள தருவார். அப்ப நம்மளுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் நம்மளை தேற்றுவார். அவர் நம்மளை நல்லா அழகா ஒரு தாயை போல தேற்றுவார். தாய் அதான் வசனங்கள்லாம் சொல்லுது. நம்மளுக்கு உண்மையில ஒரு கிறிஸ்தவங்களை மாதிரி ஒரு பாக்கியம், அதுவும் உண்மையா கிறிஸ்துவ பின்பற்றி கிறிஸ்துவோடு நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அழகாக நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம், அவ்வளவு ஒரு பாக்கியம், அவ்வளவு ஒரு பராமரிப்பு, பாதுகாப்பு எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்யணும். அந்த ஆவிதான் என்னது, யோவான் 6:63 சொல்லுது, ஆவிதான் நம்மளை உயிர்ப்பிக்குது, மாம்சத்தினால எந்த உதவியும் இல்லை. என்ன ஆனா என்னன்னா உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்ம ஆண்டு நம்மளுக்கு சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஆவியும் ஜீவனாயும் நம்மளுக்குள்ள இருக்குது. ஆவியும் ஜீவனாயும் நம்மளுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகள் நான் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன இது படிக்கிற மாதிரி மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நான் சொன்ன காரியங்கள் என்னன்னா அவங்களுக்குள்ள அது கிரிய செய்திருக்கு. இன்னைக்கு என்கிட்ட சாட்சியா அவங்க பகிர்ந்தாங்க. நான் என்ன சொல்வேன், Philippians 4:6 சொன்ன மாதிரி கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லுவேன். அத ஒரு 4 நாளைக்கு முன்னால எங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பையன் சொல்றான், அக்கா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்றீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு, அந்த வசனத்தாக்காக நினைச்சுக்கிடுவேன். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்க்கா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன்னு. நான் வேலை பார்த்த ஆபீஸ்ல ஒரு 4 பசங்க குடும்பத்தோட ஆண்டுக்குள்ள குடும்பமா ஆண்டுக்குள்ள இருக்காங்க. இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நாங்க இதைதாங்க ஓயாம சொல்லுவோம். இதுதாங்க எப்ப பார்த்தா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், கர்த்தருக்குள்ள இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்வீங்களாக்கா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு சந்தோஷமா நாங்க இருக்கோங்க. எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், நான் என்ன அந்த இடத்துல பயன்படுத்தினாலும் பெரிய இதுவா கிடையாது. நான் ஒரு குப்பை தூசி, நான் ஒரு பாவி. ஆனா என்ன கொண்டு உங்களுக்கு சொல்லறதுக்கு அந்த நேரத்துல எனக்கு ஆண்டு தைரியத்தையும் கொடுத்தாரு, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுக்குள்ள அந்த வார்த்தை தான் அவருடைய வார்த்தை தான் ஆவியும் ஜீவனாவும் நம்மளுக்குள்ள இருக்குது. அவர் நம்மளுக்குள்ளதான் அந்த ஃபாதர் பாட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள வாசம் செய்ய ஆவியானவரால தான் அதை செய்ய முடியும். அடுத்தல வாக்கு தத்தமா என்ன, ரோமர் 8:14 சொல்லுது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்கன்றாங்க. தேவனுடைய புத்திரரா நம்ம இருக்கோம். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுறவங்க தேவனுடைய புத்திரங்க. எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. நம்ம யாரோட பிள்ளை, நம்ம ஏசப்பா பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நம்மளுக்கு இந்த கிஃப்ட் என்ன சொல்றாரு, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்னன்னா நம்ம தேவனுடைய புத்திர. வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. அதே மாதிரி எரேமியா 32:19 சொல்லுது, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனுக்கு அவனுடைய வள்ளிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும்
நம்ம புத்திரர் ஆகிருந்தோம். பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படும் பொழுது அவரை பின்பற்றி வசனங்களை கை கொண்டு கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது என்னன்னா தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது 14:26 ஆண்டு சொல்றாரு, நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேசரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்ன செய்வாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு என்ன செய்வாரு, நீ போற வழி இது இல்ல, தப்பு, இது செய்ய, இப்படி போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியத்தை கூட ஆவியானவர் உள்ள இருந்து நம்மளுக்கு உணர்த்துவார். வேற ஒண்ணும் இல்ல. சின்ன எக்ஸாம்பிள், வீட்டுல நம்ம சமையல் பண்ணிட்டு இருந்தா கூட சொல்லுவாரு, போய் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். போய் பார்த்தோம்னா அங்க ஏதாவது கண்ணி அழுது ஏதாவது பொங்கும். நம்மளுக்கு ஆண்டு வீட்டுல இருந்து என்ன செய்வாரு, உனக்கு நம்மள எல்லாம் செய்யுங்களாலும் சொல்லிட்டாருலாம். எல்லா வழிகள் எல்லாத்துலயும் நம்ம கூட இப்ப போகாத, இப்ப போகாத, இந்த பக்கம் போகாத, நம்மளுக்கு உள்ள இருந்து ஆண்டவர் சொல்வாரு. அப்ப இந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டது என்னதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். திரியேகருக்குள்ள விரும்பணும், ஆவியான பெற்றுக்கணும். இதுல நம்ம பாத்தீங்கன்னா கதாபாத்திரங்களை பாத்தீங்கன்னா நம்ம நோவா தாத்தா பாத்தீங்கன்னா, நோவா தாத்தா அந்த காலத்துல இருந்தாங்க. நம்ம ஆண்டவர் தேவன் நோவா பூமியெல்லாம் படைச்சு நோவா தாத்தா வச்சிருக்கும் போது பூமிய பாவம் பெருகிட்டு, அப்ப பூமிய ஜலத்தினால நம்ம ஆதியாகமா 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். டைம் ஆறுதுனால வேகமா முடிக்கேன். ஆதியாகமா 6வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். நோவா தாத்தா அப்போ பாவம் எல்லாம் பெருகிட்டு, அப்ப நோவா தாத்தாக்கு ஆண்டு கட்டளை கொடுத்தாரு, நீ இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யணும். ஆண்டவர் கட்டளைகளின் படியே நோவா செய்தார். கட்டளைகளின் படியே ஆண்டவர். அதாவது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க எல்லாத்துக்குமே தெரியும், என்னை விட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பைபிள் தெரியும். அப்போ கட்டளை அவர் சொன்ன எப்படி இந்த கீழே பூசி இத்தனாடி அந்த மிருகங்கள் ஜோடா உள்ள எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரு, எப்படி அந்த பேழையை உருவாக்க சொன்னாரோ அப்படியெல்லாம் உருவாக்கும் போது அந்த நோவா தாத்தாவோட குடும்பத்துல 8 பேரும் அந்த மிருகங்கள்லாம் படைக்கப்பட்டது. இன்னைக்கு நாம இருக்கோம்னா நோவா தாத்தா அந்த தேவனுடைய கட்டளையின்படி நடந்ததுனாலதான், கட்டளைகளின்படி நடந்தார். செய்தத நீ இப்படி செய்யணும் கேட்கல. அந்த காலத்துல மழை கிடையாது. அப்ப இவர் எதுக்காக ஒரு கலப்பரை உண்டாக போகுது, இது ஏன் செய்ய சொல்றாரு அப்படின்னா யோசிக்கல. தேவன் சொல்லிட்டாரு, நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த காரியத்தை செய்ததுனாலதான் இன்னைக்கு நாம இருக்கோம் பூமியில. அவராலதான் பூமியில இப்ப ஜனங்கள்லாம் பல்கி பெருகினாங்க. எல்லா உயிரினங்களும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்முடைய நோவா தாத்தா. அவரு தேவனின் கட்டளைகளின்படி நடந்தாரு. கட்டளைகளின்படி நடந்ததுனால இன்னைக்கு இருந்தோம். அடுத்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சொல்றாரு பாவம் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல, அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். சோதோம் கொமோரா பட்டணத்துல பாவம் பெருகிட்டு நான் அழிக்க போறேன் அப்படிங்கும் போது நல்லோரை தீயோரோட நல்லோரையும் அழிப்பிடுவோன்னு அவர் அழகா ஆண்டத்தை ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாருங்க. 50 பேர் இருந்தா அழிக்கிறேன், 45 பேர் இப்ப அப்படி வரிசையா கேட்டுட்டு 10 பேரை நிப்பாட்டிடுவார். ஏன்னா இந்த 10 பேரு கண்டிப்பா 10 பேராவது இருக்க மாட்டாங்களா நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் காப்பாற்றப்படுதா, ஆபிரகாமோட சொந்த குடும்பம் காப்பாற்றப்படுது. அந்த சொந்த சகோதரன் பையன் அங்க இருக்கான், அவரை காப்பாற்றணும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாம இருப்பேனோ, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாம இருப்பேனோன்னு சொல்லிட்டான். தேவன் இறங்கி அதை சொல்லுதாரு. சொன்னதுனாலதான் அவரும் என்ன செய்தாரு, வாதாடி இங்க அந்த பாதுகாப்புக்குள்ள என்ன செய்ய கொண்டு வரணும்னு சொல்லி ஆபிரகாமோட குடும்பம் காப்பாற்றப்படுது. வாதாடுத ஒரு என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வாதாடுத ஒரு பாக்கி அந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி அவங்க உறவுகள்ல இருந்திருக்காங்க. தேவனோடு அந்த உறவு இருந்திருக்கு. ஆபிரகாம் கேட்டதுனாலதான் ஆபிரகாம் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நோவா கட்டளைகளின்படி கீழ்ப்படுத்ததுனாலதான் யாரோட குடும்பங்கள் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு பூமி இருக்கு, நாம இருக்கோம், நம்ம மனுஷங்கள்லாம் இருக்கோம். அதே மாதிரி ஆபிரகாம்
சொன்னதுனால ஆபிரகாம் குடும்பம் காப்பாற்ற கட்டளைகளின்படி நடக்காத சவுல் என்னன்னா சவுல் 1 சாமுவேல் 15, 16 அதிகாரங்கள்ல இதை பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சதுனால நான் வசனங்களை நிறைய சொல்ல முடியல. அதுல பாத்தீங்கன்னா சவுல் அந்த ஒண்ணு எடுத்து வாசிட்டேன். 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல ஆண்டு என்ன சொல்றாரு, 15 அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இப்போது நீ போய் அமலேக்கே மடங்கடித்து அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். யார் சொல்றா? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்றாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமா தான் ஆண்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ பேசும் பொழுது சவுல் சொன்னது ஆண்டு சொல்றாரு. ஆனா என்ன செய்யல, சவுல் 9வது அதிகாரத்தை பாத்தீங்க, 15வது அதிகாரம் 3வது வசனத்துல இது சொல்லுது. 9வது வசனத்துல சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் சொன்ன கட்டளைய சவுல் செய்யாததுனாலதான் சவுலை விட்டு பரிசுத்த ஆவி என்ன செய்துட்டு நீங்கி போயிட்டு. இதை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு, தேவன் கொடுத்த கட்டளைய சவுல் என்ன செய்தாரு? மீறுதாரு. இன்னொரு காரியமும் உண்டு. எனக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால முடிக்க போறேன். அதனால சவுல் காரியங்கள் இப்படி. அப்போ கட்டளை நீ நடக்கட்டா நிச்சயமாக தண்டனை உண்டு. தாவீது ராஜா எடுத்தீங்கன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே நம்மளுக்கு கிடையாது. எப்பவும் சுரமண்டலத்தால வாசித்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க ஆளு. அவரு தப்பு பண்றாரு. யாரு? தாவீது தப்பு பண்ணிட்டு, ஆனா என்ன செய்தாரு? 51ஆம் சங்கீதம் எடுத்தீங்கன்னா பூரா பாவ அறிக்கை சபைக்குல அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இது பண்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரமண்டலங்கள்ல பரத்துல இன்னும் வாசிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போய் நிறைய கண்டெல்லாம் நிறைய நம்ம புக்கெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்க தாவீது ராஜா இன்னும் பாட்டு பாடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டியிருக்காங்க. பரலோகம் நரகெல்லாம் அவங்க கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வரும்பொழுது நம்மளுக்கும் அந்த அனுபவத்தாண்டு கொடுப்பார். பரலோகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் நீச்சல் அளவு இல்ல. நம்ம என்ன செய்யணும்? நம்ம கரண்டை அளவு, கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல, நீச்சல் அளவுக்குள்ள ஆண்டுக்குள்ள போகணும்னா அந்த ஆவி நம்மளுக்கு. அப்போ அந்த தாவீது ராஜா அவர் ஒப்பு கொடுத்து பாவரிக்கெல்லாம் பண்ணி ஆண்டுகிட்ட இது பண்ணதுனாலதான் இன்னைக்கு எனக்கு ஆண்டு சன்னிதானத்துல இருக்க முடியுது. நம்மளும் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இருக்கோம். நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம் அப்படின்னா தெரியாது. மனுஷத்துல செய்யற எதுவுமே சரிபடாது. நம்மளுடைய அடுத்த மூச்சை நம்ம விடுவோமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அடுத்த மூச்சு நம்மளால விட முடியுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டுக்கு தெரியும் எப்ப எது செய்யணும்னு, யாரு எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து அவரோட கட்டளைகளை கை கொண்டு அந்த கட்டளைகளின் படி நடந்து நியாயங்களை எல்லாம் கை கொண்டு அவர் வழியில நம்ம நடக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி, அந்த புதிய ஆவிய நம்மளுக்குள்ள ஆண்டு தந்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம இன்னும் நீச்சல் அளவுக்கு போகணும். ஆண்டுக்குள்ள இன்னும் என்ன செய்யணும்? சஞ்சரிக்கும். அவருடைய சந்தரிக்கணும். நம்ம விரும்பி என்ன செய்யணும்? வாழணும். அதத்தான் ஆண்டு விரும்புகிறார். இந்த மாசத்துல, இந்த 2026ஆவது வருஷம் ஜனவரி மாசத்துல இந்த தலைப்பு ஆண்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா அது ஒரு நோக்கம் இல்லாம இல்ல, நோக்கம் கொடுத்து நம்ம குழுவுல எல்லாருக்கும் அந்த புதிய ஆவியை பெற்று என்ன செய்யணும்? நம்ம மாதிரி சந்தரிக்கணும். மாதிரி எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். 2ஆம் வருகை நெருங்கக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்குள்ள ஆவியானவர் திரியேக தெய்வனை நம்ம என்ன செய்யணும்? திரியேக தேவனோட உறவாடி பரிசுத்த ஆவியை
ஃபுல்லாக என்னால் எல்லா நிமிஷமும் நடக்க நம்ம விரும்பணும், ஆசைப்படணும், அப்பியாசப்படுத்தணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான செய்தி. புதிதாக்கிறேன் என்ற தலைப்புல புதிய ஆவியை அழகான பைபிள் சைட்டேஷனோட சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். இப்பொழுதும் கூட நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். அடுத்ததாக நம்ம ஜெபங்களுக்குள்ள போக போறோம். இந்த ஜெபங்கள் 3 விதமான ஜெபங்கள் இன்னைக்கு இருக்குது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களும், மக்களுக்காக அரசு தேர்வுக்கு ஆயத்தமாம் பிள்ளைகளின் நலனுக்காக சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்களும், செய்தித்தாள் அடிப்படையில் நாம் காண்கிற அனுதினமான தேவைகள், அரசியல் ஆகட்டும், மற்றபடி அது உலக பிரகாரமாகவும் ஆகட்டும், அதற்கான தேவைகளுக்கு ஏற்றபடி உள்ள வேண்டுதல்களுக்காக சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். அதற்கு அதனால நாம வேற மாத்தி போடுவோம். சாந்தி முத்துசாமி சிஸ்டர் வந்திருக்காங்க. வெயிட் வரைக்கும் சாந்தி சிஸ்டர் சொல்லுங்க சார். அந்த ஜெப குறிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சார், இப்போ நம்ம அடுத்ததாக நமக்கு மத்தியிலே மிகவும் மிகவும் அதிகமாக ஜெபிக்கிற அன்பான ஜெபத்திர ஐயா அவர்களுடைய மனைவி திருமதி பியூலா, நமது அன்பு சகோதரி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இது நம்முடைய ஆன்லைன் ஜெபக்குள்ள உள்ள ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியமாக இருந்தது. இது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த அன்பான ஒரு குடும்பம், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம், ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு நல்ல மன சமாதானத்தையும் இன்னும் வரும் காரியங்களில் கர்த்தருடைய வழிநடத்தலும் இருக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி மேரி சாம்சன் அவர்களை ஜெபிக்கும்படி அழைக்கிறோம். 2 minutes அந்த மௌன அஞ்சலி செலுத்தணும்னு போட்டிருக்காங்க. ஓகே. இதுக்காக நம்ம முதல்ல ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நாம இணைந்து இந்த காரியத்தை குறித்து ஒரு மௌன அஞ்சலியை நம்ம செலுத்துவோம். அது பிறகு சகோதரி தொடர்ந்து ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளின் சாயங்கால நேரத்துல ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராக கூடி தேவ சமூகத்துல இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் அப்பா அன்பு சகோதரி பியூலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாள்ல நேற்றைய தினத்துல அதிகாலையில அவங்க பலவீனப்பட்டு இருதய பலவீனங்கள் ஆண்டவரே, அதிகமான ஆண்டவரே சுகர்னால பலவீனப்பட்டு ஆண்டவரே அவங்க நேற்றைய தினம் ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் அறிவீர், உடைய சமூகத்துல உடைய பிள்ளை இளைப்பாறுதல் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அக்காவை நீங்க எவ்வளவாக எங்க திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருந்தீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அவங்க செய்த சுவிசேஷ ஊழியங்கள்
அவங்க எங்களுடைய திருச்சபையில பெண்கள் மத்தியில எல்லார்ட்டையும் நல்ல அன்பா சிரித்த முகமா சின்ன நல்ல உற்சாகமா இருப்பாங்க. அப்படி இருக்க நீங்க கிருபை கொடுத்தீங்க. நீங்க ஆன்லைன் பிரேயர்லப்பா ஆண்டவரே அருமையா இனிமையா பாட்டு பாடுவாங்க, அழகா பாடுவாங்கப்பா. கர்த்தாவே அவங்களுக்கு எவ்வளவோ பலவீனம், சளி, இருமல் என்னெல்லாம் பாடுபட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவங்களை வழிநடத்தி இந்த ஊழியத்துல அவங்களை பங்கு பெற ஆசீர்வாதமாக வைத்திருந்தீங்க. அருமையா ஜெபிப்பாங்கப்பா. கர்த்தாவே அவங்க போற கூட்டங்கள் எங்கெங்க கூட்டங்கள் நடக்குதோ எல்லா கூட்டங்களையும் பங்கு பெறுவாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பலவீனம் அடைந்த காலங்கள்ல அப்படி எல்லாம் போக முடியலன்னு ரொம்ப வருந்தி ஆண்டவரே சொல்லுவாங்க, கலந்துக்கிடுவாங்க. கர்த்தர் எல்லாம் அவங்க இருதயத்தெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல அவங்க இளைப்பாடுறாங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க கடந்த நடந்து வந்த நல்ல பாதைகள் எல்லாம் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாக இருந்தாங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்கப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தாயை இழந்திருக்கிறாங்க. அவங்க மகன் சாம நினைத்திருங்கப்பா ஆண்டவரே. இளைய மகனை நினைங்கப்பா ஆண்டவரே. அவங்க மருமகள் பேத்தி குழந்தைகள் எல்லாம் நினைச்சிருங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வாதமான ஒரு நல்ல தாயாக பாட்டியாக இருந்தாங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்கள்ல ஆறுதலை கட்டளையிடுங்க. மகள் அருமையான மகளுக்கு நல்ல ஒரு தாய் இன்னைக்கு அன்பு தாய் இல்ல. கர்த்தாவே நீங்க தாயா இருந்து அவங்க குடும்பத்துக்கு கண்ணீரெல்லாம் நீங்க தொடங்கியா ஆறுதலை சகாயத்தை அருளிச்சீங்க. அன்பு சகோதரன் ஜெபதுரை அவர்களை நினைக்கிறையா. கலங்கி இருந்தாங்க நேற்றைய தினத்துல, ரொம்ப கலங்கி இப்படி வருத்த கண்ணீர் கலங்கி கலங்கி அழுதாங்க. கர்த்தாவே உங்களுடைய கரத்துக்களே ஒப்பு கொடுத்துக்கிறோம். அவங்கள நீங்க தான் ஆறுதல் படுத்துங்கப்பா. சகல ஆறுதலின் தேவன் நீர் தான்ப்பா ஆண்டவர். உங்களுடைய சமூகத்துலதான் எல்லா ஆண்டவரே இரக்கங்கள் இருக்கு ஆண்டவரே, அன்பு இருக்கு. தாய் போல அணைக்கிற தேவன், தேற்றுகிற தேவன், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அந்த அன்பு சகோதரனுக்கு நீங்க அவங்க கண்ணீரை துடைச்சிருங்கப்பா ஆண்டவரே. அவங்க சரீரம் ஏற்கனவே பலவீனப்பட்டவங்க, அவங்களுக்கு எந்த பலவீனமும் சுகவீனங்களும் வராமல் பாதுகாத்துக்கிடுங்கப்பா. சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எந்த வியாதியும் வந்துடாம காப்பாத்துங்க ஆண்டவரே. இப்படியே வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். இனிமே அடுத்த ஸ்டெப்ல அவங்க என்ன நடக்கணும், எப்படி செயல்படணும், எல்லா காரியத்தையும் நீங்க அந்த குடும்பத்தினரோடு இருந்து எல்லாம் அன்பு தேவ அன்பு ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நல்லா இணைந்து என்ன ஆலோசனை எடுத்து நல்ல முடிவெடுக்க ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கண்ணீரை தொடச்சி சமாதானமாக சந்தோஷமாக வாழ அருள் புரிய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவர். யாராலையும் ஆற்ற முடியாது, நீங்க தான் ஆற்ற. உங்களுடைய வசனம்தான், வேதம்தான், வசனம்தான் ஆறுதல். எத்தனை ஜனங்கள் ஆறுதல் சொன்னாலும் கர்த்தர் தான் கண்ணீரை துடைக்க உங்களாலதான் முடியும். நீங்க தான் கண்ணீரை தொடங்கப்பா கர்த்தாவே. அவங்க முகங்கள்ல இருந்து வடிகிற எல்லா கண்ணீரையும் எல்லாருடைய கண்ணீரையும் துடைச்சி உடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க இருக்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க அந்த குடும்பத்தை இனிமே வேறு விதமாக வித்தியாசமாக நடத்தி ஆண்டவரே இழந்த எல்லா காரியத்தையும் அவங்க மீண்டும் திரும்ப பெற்று நன்மையும் சந்தோஷம் சமாதானம் அந்த குடும்பங்களை நிலவ கத்துறவங்க ஒவ்வொரு 3 பிள்ளைகளையும் மருமக்கமார்களையும் பேர குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க. அண்ணனை நினைத்து கர்த்தாவே நீங்க அவங்களுக்கு ஆறுதலையும் சகாயமா இருந்து சந்தோஷத்தினால நீங்க உங்களுடைய பிரசன்னம் அவங்களை ஆறுதல் படுத்தட்டும். உங்களுடைய பிரசன்னம் அவங்களை காப்பாத்தட்டும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவாளன் அவங்கள தேற்றிருங்க. கர்த்தருடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. பெரியவர் பெரிய காரியங்கள் அந்த குடும்பங்களை செய்யுங்கப்பா ஆண்டவர். நாங்க எல்லாரும் இந்த ஆன்லைன் பிரேயர்ல இணைந்து அன்பு சகோதரன் ஆறுதல் அடையணும், அவங்க குடும்பம் ஆறுதல் அடையணும்னு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அக்கா இளைப்பாறுதல்ல இருக்கிறாங்க, அதை நினைத்து நாங்கள் துதித்து அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபித்து ஆண்டவரே உடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு இந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு சமாதானத்தையும் மன நிம்மதியையும் வருங்கால வழிநடத்துதலையும் எடுத்தபடியாக நாம் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய ஜெபங்களிலே முதலாவது ஜெபம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் இதற்காக ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட தகப்பனே உம்முடைய கரத்துல தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நாங்க கேட்ட நல்ல ஒரு செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்ரோ சாருடைய வீட்டின் ஆறுதலுக்காக ஜெபித்தோம். அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரே நீங்க ஆறுதலை கொடுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகிய தாய்லாந்து, வியட்நாம்,
பிலிப்பைன்ஸ் நாடுகளும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தாய்லாந்து ஆண்டவரே ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்தியாவுல இந்தியர்களும் அங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. இந்த தாய்லாந்து தேசத்துல ஆண்டவரே, ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே உம்முடைய ஒளி பிரகாசிக்கப்பட வேண்டும் தகப்பனே. ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எல்லா அடிமைத்தன விலங்குகள்ல இருந்து அவர்கள் விடுதலை உண்டாக வேண்டும் தகப்பனே. அவர்களிடத்துல காணப்படுகிற தீய பழக்க வழக்கங்கள் அதிநிமித்தமாய் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை HIV பாதிக்கப்பட்ட ஜனங்கள் தாய்லாந்துல மிகவும் அதிகமாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அந்த ஒரு சோசியல்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தாய் தகப்பனை நிமித்தமாய் அநேக பாவமறியாத சிறு பிள்ளைகளோட கூட தகப்பனே எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அந்த தாய்லாந்து தேசத்துல உள்ள ஜனங்களுக்கு ஒரு சமூக ஒழுக்கம் காணப்பட ஆவியானவரே நீ துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அடிக்கடி அந்த நாட்டை அந்த தேசத்தை ஆண்டவரை பாதிக்கிற ஆண்டவரை வெள்ளம் ஆண்டவரை எர்த்குவேக் போன்ற காரியங்கள்ல இருந்து ஜனங்கள் காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரை உண்மையாக ஆண்டவரை உம்முடைய ஒளியை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக ஆண்டவரை ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல தாய்லாந்து தேசத்தையே ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் சமாதானமும் ஆண்டவரை நீதியும் ஆண்டவரே இந்த தேசத்துல விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் உண்மை கண்டு கொள்ளும்படியாக ஆண்டவரை புத்த மதத்தை பின்பற்றுகிற மக்கள் ஆண்டவரை மெய் தேவனாகிய மெய் ஒளியாகிய ஏசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்தபடியாக வியட்நாம்காய் நாங்கள் வருகிறோம் அப்பா. வியட்நாம்ல ஒரு ஏழை கண்ட்ரி என்பது தெரியும் ஆண்டவரே. வியட்நாம் கண்ட்ரி உடைய ரட்சிப்புக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. அங்குள்ள ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிப்பை கண்டுகொள்ள கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தீமைகளில் இருந்து பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அங்க ஆட்சி செய்கிற ஜனங்கள் ஆண்டவரே மக்களுக்காக மக்களுடைய நன்மைக்காக ஆண்டவரே அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆண்டவரே சமூக சூழல் அங்கு உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்குள்ள ஜனங்களுக்குள்ள இடையே காணப்படுகிற தீவுகளுக்கு இடையே காணப்படுகிற எல்லா சர்ச்சைகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா கோல்டு வார்ஸும் மறையும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. போதைப் பொருள் கலாச்சாரம் அங்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஆண்டவரே அநேக இடங்களுக்கு கடத்தப்படுவதை நாங்கள் அறிகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே நல்ல ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஆண்டவரை உருவாக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் ஆண்டவரே போதை இல்லாத ஒரு நாடாக வியட்நாம் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிலிப்பைன்ஸ்காய் உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. பிலிப்பைன்ஸ்ல அடிக்கடி தகப்பனே ஆண்டவரே எர்த்குவேக் ஆண்டவரே நிலநடுக்கங்கள் புயல்கள்னால ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படுவதை நாங்க கேள்விப்படுகிறோம் ஐயா. அங்குள்ள ஜனங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கு நேர்மையான தலைவர்கள் எழும்பும்படியாக ஆண்டவரே ஜனங்கள் உண்மையுள்ள தலைவர்களை தங்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஞானம் ஆண்டவரை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஞானத்தினால் நிரப்பப்படும் ஆளுகை செய்கிறவர் தேவனுக்கு உண்மையாக ஆண்டவரே எசப்பா ஆளுகை செய்ய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கரப்ஷன் நிறைந்த நாடு ஆண்டவரே பிலிப்பைன்ஸ். அந்த கரப்ஷன் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே அந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் தகப்பனே ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பைன்ஸ்ல ஒரு சோசியல் யூனிட்டி காணப்பட ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க ஆண்டவரே ஏழை ஜனங்கள் உண்டு தகப்பனே. அந்த ஏழை ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஆண்டவரே சரியான எக்கனாமிக் ப்ரொவிஷன்ஸ் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்படும்படியாக ஆண்டவரே உடைய கரத்துல அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவலுக்காக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அடிக்கடி வந்து தேசத்தை பயமுறுத்துகிற இயற்கை சீற்றங்கள்ல இருந்து ஆண்டவரே தேசம் காக்கப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பண கஷ்டங்கள்ல இருந்து தேசம் விடுவிக்கப்படட்டும்
ஆண்டவரே. மக்களுடைய சரீரங்கள் ஆண்டவரே ஐயா எல்லா வித நோய்களிலிருந்து விடுதலை பெற்ற நாடாக காணப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க அடிக்கடி வந்து நடைபெறுகிற அந்த வயலண்டிக் அட்டாக்ஸ் ஆண்டவரே அந்த இடத்துல இல்லாதபடிக்கு ஆண்டவரே, பிலிப்பைன்ஸ் தேசத்துல உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்த ஜனங்களாய் காணப்படும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான ஆண்டவரே பிலிப்பைன்ஸ் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வியட்நாமை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3 தேசங்களையும் ஆண்டவருடைய நேர்மை ஆண்டவரே காணப்படும்படியா ஆண்டவரை வியட்நாமையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த 3 நாடுகளிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த ஜனங்களுக்கு என்று ஆண்டவரே அப்பா ஒரு சோசியல் அவேக்னிங் உண்டாகும்படியாக இவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய் தேவனாகிய மெய் ஒளியாகிய கிறிஸ்துவை ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ள நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க புத்திஸ்ட் பீப்புள் நிறைய பேர் உண்டு தகப்பனே. அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தகப்பனே அவர்கள் உண்மை கண்டுகொள்ளும்படியாக அவருடைய கண்கள் உமக்கு நேராக திறக்கப்படும்படியாக வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே இவர்கள் மத்தியில ஆண்டவரே போல்டா டிசிஷன் எடுக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படும்படியாக ஆண்டவரே அங்கு காணப்படுகிற கலாச்சார சீர்கேடுகளின் நிமித்தமாய் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு ஆண்டவரை எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒரு நல்ல ஆண்டவரே தேவைகளுக்கு நிறைந்த நாடுகள்ல தகப்பனே தேவைகளுக்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாய் காணப்பட கர்த்தரை அவர்கள் கண்டு கொள்ள ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்தேவனாகிய நீர் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை இந்த தேசங்கள்ல பிரகாசிக்க பண்ணுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படியாவது இந்த நாட்கள்ல வருகிற நாட்கள்ல இந்த 3 தேசத்திலையும் என் தேவனுடைய வெளிச்சம் பரவுகிற அந்த வேகத்தை நாங்கள் கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தரும் கனமையுமே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஈஸ்வரின் சமூகத்தில் ஜெபம் கேள பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வருவார் என்று நாம் நம்புகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். ஜெபித்த சகோதரிக்கு நன்றி. அடுத்த ஜெபமாக அரசு தேர்வுக்கு ஆயத்தமாகும் பிள்ளைகளின் நலனுக்காக ஜெபிக்கும்படி அன்பு சகோதரி அவர்களை அழைக்கிறேன். அன்புலே சுவாமி இந்த அருமையான ஜெப குடிக்காம கொடா கொடி ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த ஜெப கொடுகையில இந்த 6ஆம் மணி நேரத்துல நம்முடைய பாட்டுல வர ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து கேட்டு பரவசப்பட்டவர்களாக ஆண்டவரே ஒரு உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாக உந்தப்பட்டவர்களாக நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி. அருமையான பாடல் வசனம் ஆண்டவரை செய்தி ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல எங்களுடைய இரங்கலை நாங்கள் தெரிவித்த அருமையான சகோதரி குடும்பத்திற்காக ஜெபித்தோம். ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல அடியேனே அர்ப்பணிக்கிற ஒரு முறை மன்னித்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து என்னை தகுதிப்படுத்தும். பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே விரோதங்கள் குரோதங்கள் ஆண்டவரே பேச்சினால செய்த காரியங்கள் எண்ணங்களால எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெபம் உடைய பாதத்துல ஏறெடுக்கப்பட ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். நன்றி அப்பா நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமான ஜெபம் மக்களுக்காக ஆண்டவரே அரசு தேர்வு எழுதுகிற குரூப்புக்காக சுவாமி இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே அரசு தேர்வுக்காக அநேக லெவல்ல படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th 12th காலேஜ் இன்னும் யூனிவர்சிட்டியில அந்த நிறைய விதமான பரீட்சைகளுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்காக கூட பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அரசு வேலைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்துல நினைக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைகள் பக்கத்துல உங்களுடைய பரிசுத்த ஆவியினால அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் தயாராகி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய ஞானமும் தெளிவும் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த ஞானமும் தெளிவும் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய அருமையான பேரனை கூட நாங்க சில நேரம் ரொம்ப சேடா இருப்போம். நிறைய பாடங்கள் எக்ஸாம் டைம்ல ஏசப்பாட்ட ப்ரே பண்ணியப்பா நான் ப்ரே பண்ணேன்னு சொல்லி ஒரு முகத்துல ஒரு உற்சாகம் அவனுக்கு கிடைக்கும். போய் அவங்கள மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு வருவான். அந்த உண்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தெளிவும் ஞானத்தை நீங்க கொடுப்பீங்களப்பா.
அப்படியாக இந்த பிள்ளைங்க இப்ப உண்மை தேடணும்ப்பா. சுய நம்பிக்கையில இருக்கக்கூடாது, சுய ஞானத்துல இருக்கக்கூடாது, நல்லா படிக்க முடியும், நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பெருமையும் இல்லாம பிள்ளைங்க உம்முடைய பாதத்துல ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் பாடங்களை படிக்கும் போது, ஒவ்வொரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதும் உம்மை நோக்கி பார்த்து படித்து ஆண்டவரே நினைவில் கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, இந்த பரீட்சை எழுதுற நேரம் வரைக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து எழுதும் போது கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தானே அவர்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆண்டவரே, புரியத்தக்கதா இருக்கும், ஈஸியா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லாம ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமா எழுத முடியும். ஆண்டவரே, அதற்கு வரைக்கும் அவங்க கொடுத்த பொறுப்புகளை செய்ய அவர்களை பலப்படுத்தும். அதற்கு பிறகு நீங்க கொஸ்டின் பேப்பரோ எக்ஸாம்ல வேல்யூ பண்றதோ எல்லாம் உம்முடைய கையிலப்பா. பிள்ளைகளுக்கு அந்த அப்பேற்பட்ட நம்பிக்கையை நீங்க தாங்க ஆண்டவரே. சிறப்பாக இந்த நாள்ல விசேஷமா ஆயத்தத்திற்காக டியூஷன்ல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் இப்படி பாத்துல வைக்கிற ஆசீர்வதித்து வழி நடத்தும். மன அழுத்தம், பயம், குழப்பம் இந்த மாதிரி நிறைந்த பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, பரீட்சைனாலே பயங்கரமான டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்க பிள்ளைங்க உண்டு, பயத்தோடு இருக்க பிள்ளைங்க உண்டு சுவாமி. ஆண்டவரே, பரீட்சையை எழுதாம எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகாம வேற எங்கேயா கிளம்பி போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. உடனேயும் பெற்றோர் அவசரமாக டாக்டர்ஸ்ட்டு கூட்டு போவாங்க. ஆண்டவரே, அப்படிலாம் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரவே கூடாதப்பா. பிள்ளைகள் தைரியமாக பயம் இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் முயற்சி செய்திருக்கிறோம், கடவுள் எனக்கு அருமையாக செய்து கொடுப்பான்னு சொல்லி நம்பிக்கையை நீர் கொடுத்தணும்ப்பா. அவர்களுக்கு நல்ல ஒழுங்காக படிக்க அவர்கள் நல்ல அதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணி படிக்கணுமப்பா. நல்ல உடல் சுகமும் கொடுக்குறோம். நீங்க அவங்களுக்கு எந்த விதமான சிக்னஸ் இருந்தாலும் இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா தெரியுமே, அப்படி எதுவும் இல்லாம நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்துமப்பா. அடுத்ததாக அரசு தேர்வு ஆயத்தமாகும் பிள்ளைகளின் நலனுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. தோல்வி பயம் நீங்கி நம்பிக்கையோடு முயற்சி எடுத்து அவர்கள் படிக்க கிருபை செய்யும். நல்ல வழிகாட்டி ஆசிரியர்கள் அவங்களுக்கு இருக்கணும், நல்ல அட்வைசர்ஸ் இருக்கணும். நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல டீச்சர்ஸ் அந்த நேரத்துல அவர்களை பயமுறுத்தாம அவர்களை சுட்டி காண்பிக்காம அன்போடு அரவணைப்போடு உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருத்தருடைய பலனுக்கு ஞானத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் எழுத முடியுமே. ஆசிரியர்களோ ஆலோசகர்களோ அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. குறைகளை சொல்லாம ஆண்டவரை உற்சாகப்படுத்துறதாக பிரிவினையை உருவாக்காம எல்லாரையும் அன்பு செலுத்தி அன்போடு அவர்களை வழிநடத்துற நல்ல லீடர்ஸ் அவங்களுக்கு தாங்க, நல்ல அட்வைசர்ஸ் தாங்க. அதே போல அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் எங்களுக்கு விசேஷம் சுவாமி. எங்களால செய்த முயற்சிகள் ஒன்றுமே இல்லை. சில நேரம் ரொம்ப ஒன்றுமே இல்லாத நிலையில பெற்றோருக்கு உதவி செய்து பரீட்சை எழுதுறதுக்கு படிக்க முடியாத நிலையில போய் உட்கார்ந்தப்போ மார்க் அதிகமா தந்திருக்கீங்களே. என் வாழ்க்கையில கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன். சரியாவே எழுத முடியல, குடும்பத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை, அம்மாவுக்கு உதவி செய்யணும், ஆனா அந்த மார்க் தான் உயர்ந்த மார்க்கா என்னுடைய டிகிரியில காணப்பட்டது. ஆண்டவருடைய நம்முடைய கிருபைன்றதை மட்டும் அதை தெளிவா அறிந்து கொண்டனே. அப்படியாக சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிறைத்து எதிர்கால உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்கி செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதித்து கொடுங்க. ஏற்ற மார்க்குகளை பெற்று ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களோடு எந்தெந்த இடத்துல அவர்களுக்கு வேலை கிடைக்கணுமோ, உயர்வு கிடைக்கணுமோ, உயர்ந்த படிப்பு போகணுமோ அது இல்லை அவங்க அமரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. மறுபடியும் அருமையான அரசு தேர்வுக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை அனைவரையும் உடைய பாத்துல வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஜெரி ஜோஸ்பின். பாரப்பட்டு ஏறெடுத்த இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல காரியத்தை, நல்ல விடுதலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் தருவார் என்று நம்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் கூட செய்தித்தாள் அடிப்படையில சகோதரி சாந்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வேலையிலும் கூட சுவாமி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்க ஏசப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே கூட சுவாமி கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உடைய அன்பின் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆண்டவரே தனக்கு நோபல் பரிசு ஆண்டவரே அப்பா கிட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நற்ப ஆசையில ஆண்டவரே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆண்டவரே அடிக்கடி நெருக்கடி கொடுத்து மிரட்டுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஒரு விசை இறங்கிருங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு வராதபடி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மனிதனுடைய இருதயத்திலையும் கத்தர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவரை உண்மை அறிந்து ஆண்டவரை அதை செயல்படக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது உலக போருக்கு ஆண்டவரை வழிவகுக்கும் ஆண்டவரே என்று ஒரு செயல் என்று சொல்லி நாங்க போட்டிருக்காங்கப்பா. இதை உணர்ந்து கத்தர் அவரை அடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரை அற்ப ஆசைகளுக்காக ஆண்டவரை பின்னாடி வருகிற மோச நாசங்களுக்கு ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசம் போய்விடுமே என்று சொல்லி ஆண்டவரே உணர்ந்து செயல்படக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து மிரட்டுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கத்தர் கிருபையாய் இறங்கிருங்க. அவர் செய்கிற தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் தயவாய் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தம் இல்லாம ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி ஆண்டவரே தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு ஆண்டவரே அவர்கள் செயல்படாதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக ராஜா ஆண்டவரே கராச்சியில ஒரு மால் தீ விபத்துல ஆண்டவரே அநேகர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்க பாக்குறோம்ப்பா. கத்திர கிருபையா இறங்கிருங்க ஆண்டவரே. 2026 ஆண்டவரே அப்பா நாங்க முதல் மாதம் நாங்க இன்னும் முடிக்கலப்பா ஆண்டவரே. அநேக விபத்துக்களை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே அநேகர் எங்களை விட்டு ஆண்டவரை எங்களுக்கு பிரியமானவங்க ஆண்டவரை எங்களுக்கு நெருங்கினவங்க ஆண்டவரை இன்னைக்கு கூட கத்தாவே அருமையான ஒரு ஊழியக்காரங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நாங்களுக்காக நாங்க ஜெபிச்சோம்ப்பா ஆண்டவரே. இப்படி நிறைய பேர் ஆண்டவரே மரணத்துல பாதிக்கப்படுறாங்கப்பா ஆண்டவரே. ஒரு விசை இறங்கிருங்க ராஜா என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக கராச்சியில நடக்கிற அந்த மால் தீ விபத்துல ராஜா அநேகர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ராஜா. எங்களுக்கு யாரு எங்களுக்கு என்ன தெரியாது. ஆனாலும் நாங்க ஒரு குடும்பத்து பிள்ளைகளாக சமூகத்துல நாங்க பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த தீ விபத்துல ஆண்டவரே அப்பா மரணம் அடைந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏசப்பா நீங்க தான் ஆறுதலா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவன், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏசப்பா நீங்க தான் ஆறுதலின் நாயகனாக இருந்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட தீ விபத்துகள் ஆண்டவரே எங்க தேசத்துல எந்த ஒரு காரியமும் நடைபெறாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மேக ஸ்தம்பம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்தையும் பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு பிசாசானவன் சீக்கிரமாக ராஜா ஜனங்களை ஒரு பக்கம் ஆண்டவரே அப்பா நரகத்துக்கு நேரா இழுத்து கொண்டு போறாங்கப்பா. கத்தர் கிருபையாய் இறங்கிருங்க ராஜா. இப்படிப்பட்ட விபத்துகளுக்கு ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயோ ஒரு தகப்பனோ இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் சீரழிந்து விடுமாப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே நடு தெருவுக்கு வந்துருவாங்கப்பா ஆண்டவரே. கத்தர் கிருபையாய் இறங்கிருங்க. ஒருவேளை பிள்ளைகள் இறந்து போனாங்கன்னா ஆண்டவரே இந்த பெற்றோர் ஆண்டவரே அதை மீட்டு வெளியே வருவதற்கு ரொம்ப கஷ்டம்ப்பா ஆண்டவரே. கத்தர் கிருபையாய் இறங்கிருங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் எல்லா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்துல நடைபெறாதபடி கத்தர் வேலையிடத்தில் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் சுவாமி பொது இடங்களிலே ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட தீ விபத்து ஆண்டவரே நடைபெறாதபடி கத்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்க செய்தித்தாள்ல நாங்க அநேக செய்திகள் நாங்க கேள்விப்படுறோம்ப்பா ஆண்டவரே. இறங்கிருங்கப்பா ஆண்டவரே. அநேக விபத்துகள் ஆண்டவரே நாச மோசங்கள் ஏற்படாதபடி எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. செல்லுகிற வைத்திருக்கிற வாகனங்கள், அவங்க வைத்திருக்கிற கம்பெனி ஆண்டவர், வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரை போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்ததாக ராஜா மகாராஷ்டிரா கார்பரேஷன் தேர்தலிலே ராஜா ஆண்டவரே அநேக ஆண்டவரே அரசியல் குழப்பங்கள் தலை தூக்குறோம்னு சொல்லி நாங்க பார்த்தோம்ப்பா ஆண்டவரே. இது பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்காதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. மகாராஷ்டிரா கார்பரேஷன் தேர்தலிலே ராஜா ஆண்டவரே பல அரசியல் குழப்பங்கள் தலை தூக்குதுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம்ப்பா ஆண்டவரே. இன்றைக்கு அரசியல் மூலமாக அநேக பிரச்சனைகளப்பா ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை அடித்து காயப்படுத்துறாங்க, மனதளவுல காயப்படுத்துறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கத்தர் கிருபையா இறங்கிருங்கப்பா. இப்படிப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒருவருக்கு வராதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஆண்டவரே மகாராஷ்டிரால உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நான் வாழ போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு கத்தர் உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஆண்டவரே தமிழக தேர்தல் பின்னணியில நடக்கிற ஆண்டவரே இந்த அரசியல் தந்திரங்கள் ஆண்டவரே அப்பா பொதுமக்கள் விலை போகாதபடி ஆண்டவரே கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த தமிழக தேர்தல் பின்னணியில நடக்கிற ஆண்டவரே அப்பா அநேக அரசியல் தந்திரங்கள் ஆண்டவரே அப்பா நீ தெரியும்பா. பணத்தை கொடுத்து ஆண்டவரே அநேகர் முன்னாடி வந்துடலாம்னு சொல்லி பல விதமாக குறுக்கு
குறுக்கு வழியில நிறைய பேர் பண்றாங்கப்பா, யாகங்கள் பண்றாங்கப்பா, நிறைய மக்களை குறி வைக்கிறாங்க ராஜா. ஏசப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆபத்துகளுக்கு, ஆண்டவரே இப்படிப்பட்ட தந்திரங்களுக்கு ஆண்டவரே எங்க மக்களை விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தலிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜா, உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த பூமியிலே செய்யப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எந்த ஒரு காரியனாலும் உங்க சித்தத்தின்படி மாத்திரம் செய்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு நீ பெரிய பதிலை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொன்னது போல, உண்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இதற்காக எங்க அரசியல் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யார் வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கிடையில இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகள், தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குள்ளாய் ஆண்டவரே இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ராஜா. தடவியாகிறவங்க அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று ஆண்டவரை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தாங்க. அடிபட்ட காரியங்களை நீங்கள் செய்து ஆண்டவரை நீர் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய நடத்துங்க. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன், ஆமேன். அன்பு சகோதரி சாந்திகா, கர்த்தரை துதிக்கிறோம். பாரப்பட்ட இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலையையும் ஆண்டவரே, ஒரு சமாதானமான உலக ஐக்கிய நாடுகளினுடைய சமாதானத்தையும் கர்த்தர் வரும் நாட்களில் தருவார் என்று நம்பி கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த 2026 ஜனவரி மாத செய்தி அட்டவணையிலே அடுத்த வாரம் 22, இந்த வாரம் அடுத்த நாள் செய்தி 22/1/2026 அன்று நம்முடைய அன்பு சகோதரி ஜெரி ஜோஸ்பின் லாரன்ஸ் அவர்கள் புதிய பொக்கிஷம் என்ற தலைப்பிலே ஆதார வசனமாக மத்தேயு 13:52 அடிப்படையிலே அவர்கள் செய்தியை ஏறெடுக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியை தயாரிக்கும் பொழுதும் அதை சகோதரி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போதும் அபரிவிதமாக சகோதரி ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுதும் கூட நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாண அறிக்கையை நாம் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய நான் விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் அவ்விடத்திலிருந்து பரமண்டல ஜெபம் சொல்லி ஆசீர்வாதம் சொல்லுங்க சார். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமேல் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஆமென், ஆமென். க்ளோரி தாமஸ் அக்கா, நீங்க மைக் ஆன் பண்றீங்களா? க்ளோரி தாமஸ் அக்கா மைக் ஆன் பண்ணல. சரி, ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும் இன்றும் நிறமாக நம்மளோடு கொண்டிருப்பதாக. ஆமென், ஆமென். முடிவு பாடலாக தேவி மார்டின் சகோதரி அவர்கள் பாடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நாளிலும் கூட இந்த 927வது நாளாகி இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த இணையதள நேர ஜெபக்குழுவிலே இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே செய்தியை பகிர்ந்து கொண்ட சகோதரி அவர்களே கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொருவரும் பாரத்தோடு ஜெபித்தீங்க, உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் இன்னும் அபரிவிதமாக உங்களுடைய ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அன்பு சாரையும் அவர்கள் குடும்பமும் இணைந்து இந்த இணையதள நிர்வாக ஜெப குழுவாக இணைந்துள்ள நம்முடைய சகோதரர் தேவதாஸ் அவர்களின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமது ஊழியத்தில் இணைந்துள்ள ஐயாத்துரை அவர்களுடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வரும் நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்வோம். மீண்டுமாக வியாழக்கிழமை நாம் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென்.